வாங்க நியூ ஃபிஷஸை அக்ளிமேட் பண்ண ஆரம்பிப்போம். எத்தனோன்னு இருக்கானுங்க பாரு, சின்ன அலிகேட்டர் கார் மாதிரி இருக்கானுங்க. இவனுங்களை த்ரெட் ஃபின்னு சொல்கிறதா இல்லை ஃபெதர் ஃபின்னு சொல்கிறதான்னு தெரில, ரெண்டு பேர்லையும் கூப்பிட்றாங்க. எல்லா ஸ்ட்ரீம்ஸும் இப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கானுங்க பாருங்களேன். அண்ட் இவன் யாரும் தெரியுதா? இவன் யாரும் தெரியணும்னா இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். ஹலோ ஷோல், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். நம்ம வந்து ரீசெண்டாக போய் ஃபார்மில் ஒரு ஃபிஷஸ்லாம் எடுத்திருப்போம். ஸோ அந்த ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டேங்க்கில் ஆட் பண்ணுறதுக்காக வாங்கினோம். ஸோ அந்த ஃபார்முக்கு போய் விசிட் பண்ணும்போது சில வீடியோஸ்லாம் நான் எடுத்தேன். அந்த ஃபார்ம் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ வாங்க, மீனை வாங்கியாச்சு. இனி வீட்டில் போயிட்டு அதை ஓப்பன் பண்ணி டேங்க்கில் ஆட் பண்ணலாம். ஸோ மீனை வந்து இப்போ நம்ம சேஃபாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டைலில் இதை வந்து வாட்டர் அக்ளிமேட் பண்ணலாம். யாராவது மீன் வாங்குறீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி வாட்டரை அக்ளிமேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து சும்மா பேக்கெட் எடுத்து டேங்க்குள்ளே போட வேண்டாம். ஸோ வந்து நிறைய பேர் டேங்க்குள்ளே எடுத்து போடுவாங்க. அப்படியும் போட்டு நீங்கள் டேங்கில் ரிலீஸ் பண்ணலாம் மீனை, அது ஓகே தான். பட்டு நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன். நான் எல்லா மீனுக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு பக்கெட்டில் வச்சுட்டு அந்த கவரில் இருக்க அக்வேரியம் வாட்டரே ஊற்றிடுவேன். ஸோ அது கொஞ்சோண்டு தான் பக்கெட்டுக்குள்ளே இருக்கும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா டேங்க்லேருந்து நான் ட்ராப்ஸாக சொட்ட விடுவேன் பக்கெட்குள்ளே. ஸோ டேங்க்கில் இருக்க வாட்டரை அந்த மாதிரி தான் நான் வந்து அக்ளிமேட் பண்ணுவேன். ஸோ அப்படி அக்ளிமேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, வாட்டர் டெம்பரேச்சர் மட்டும் இங்கே அக்ளிமேட் ஆகாது. தண்ணியில் இருக்க பிஹெச்சாக இருக்கட்டும், டிடிஎஸ் லெவலாக இருக்கட்டும், கேஹெச்சாக இருக்கட்டும், ஜிஹெச்சாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மீன்களுக்கு இப்போ அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. நம்ம பேக்கெட் வந்து தண்ணியில் வைக்கும்போது டெம்பரேச்சர் மட்டும்தான் இருக்கும். திடீர்னு நம்ம அந்த மீனை சடனாக டேங்க்கில் ரிலீஸ் பண்ணும்போது அது அந்த வாட்டர் பேராமீட்டர்ஸ்க்கும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ இனி நம்ம வாங்க ஒரு 1/2 hour கழிச்சு வந்து பார்க்கலாம். ஸோ வாருங்கள், இனி ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணதுக்கான டைம் ஆயாச்சு. ஸோ நெட்டுக்குள்ளே இருக்குது. எப்பா லைட்டில் கண்ணே கூசுதில்ல, மன்னிச்சிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஆஃப் பிக்ஸ். ஸோ வந்து மினி அலிகேட்டர் கார் மாதிரியே இருக்குன்றதுக்காகவும் எடுத்திருக்கோம். அண்டு டாப் டோலிங்க்கு எந்த மீனும் இல்லை டேங்கில். ஸோ அதுக்காக ஆஃப் பிக்கே சூஸ் பண்ணோம். அதுவும் இல்லாமல் இது வந்து லைவ் பேருங்க, உயிரோட தான் குட்டி போடும். நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கோம் லைவ் பேரை பற்றி ஒரு வீடியோ, மறக்காமல் அதை போய் பாருங்கள். இதனால் இங்கே இருக்கணுன்னே இருட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, ஆஃப் பிக் குதிச்சு விட்டதுப்பா. அங்கே பாருங்களேன் கைஸ், அந்த பக்கெட்டில் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இவங்களை எப்படியாரு இங்கே ஒட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்கள் ஒரு ஆஃப் பிக்கு. இவனுக்கு நல்லா குதிக்கிறானுங்க. டாப்பை கவர் பண்ண வேண்டிய நிலமை வந்துடுவோம். இவனுக்கு பார்த்தா அப்படி குதிக்கிறானுங்க. இதுங்க வந்து தட்டி விட்டேன். ஸோ உள்ளே வந்துருச்சு தண்ணிக்குள்ளே. ஓகே, நீ அடுத்த டேர்னு. ஆஃப் பிக் மட்டுமே நம்ம வந்து 6 ஃபிஷ்ஷஸ் எடுத்திருக்கோம். ஸோ வந்து எல்லாமே ஒரு 2 3 பேர் சொல்லப்போனால் அப்படி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மீன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீட் பண்ண தான் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இதுங்களுக்கு வாய்க்கு போகிற மாதிரி ஃபீடிங் போடணும். பெல்லட்ஸ் எடுக்கும், பட் நாங்கள் வந்து பெல்லட்ஸ் போடுறதில்ல, நாங்கள் வந்து ஃப்ளேக்ஸ் தான் போடுறோம். ஸோ அதனால் ஃப்ளேக்ஸ் அது வந்து கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிடும். அது வந்து புடிசாக்கி போட்டால் அது வந்து ஈஸியாக எடுக்கும். ஸோ இந்த தடவை என்ன மீன் எடுக்கிறோன்றதை பார்க்கலாம். ஓகே, ஆஃப் பிக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணுறது தான் நினைக்கிறேன். நான் கணக்கே வைக்கலைங்க, நான் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கேன். நான் எங்கே கணக்கு வைக்கிறது? ஸோ இனி அடுத்த மீன் வருது. இது என்ன மீனுன்றதை பார்ப்போம். ஓகே, இது ஆஃப் பிக்கா? இல்லைங்க இல்லை, ஒரு த்ரெட் ஃபின் இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து த்ரெட் ஃபின்னும் இல்லாட்டி ஃபெதர் ஃபின்னும் சொல்கிறாங்க. ஆக்சுவலி அதுக்கு என்ன பேர் சொல்கிறதுனே தெரில. அது வந்து த்ரெட் ஃபின் நியானும் இல்லாட்டி ஃபெதர் ஃபின் நியானும் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு மாதிரி சிசர் மாதிரி அடிக்கும் ஃபின்னு, நல்லாயிருக்கும் பார்க்க. மெயிலுக்கு பார்த்திங்கன்னா ஃபின்னு நல்லா பெருசாக இருக்கும். பட் ஃபீமேலுக்கு வந்து ஃபின் அவ்வளோ இருக்காது, சின்னதாக தான் இருக்கும். தோ இதான் மெயிலு, எப்படி இருக்குதுன்றதை பாருங்களேன். ஸோ வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது, அதனால தான் அது வெள்ளை கலரில் இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அது ஸ்ட்ரெஸ்ஸு போனதுக்கப்புறம் நான் வந்து சேனலில் வீடியோ போடுறேன். வீடியோ இல்லாட்டி ஷார்ட்ஸாக உங்களுக்கு போட்டுடுறேன், ஓகேங்களா? ஸோ இனி இந்த மீனை வந்து எடுத்திருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா மெயிலு. ஸோ த்ரெட் ஃபின், ஃபெதர் ஃபின். இங்கே பாருங்கள், இவரும் பார்த்தீங்களா இறங்கி வரான், எவ்வளோ அழகாக இறங்கி வரான் பாருங்களேன். எல்லாருக்கும் புதுசாக இருக்குது டேங்க்கு, அதனால் கொஞ்சம் பயந்து அப்படியே ஆடாமாசியாக நிற்கிறாங்க. ஓகே, இதில் வந்து இப்போது ஃப்ளாக் இருக்குது. ஸோ ஃப்ளாகை வந்து நாங்கள் எப்படியே பக்கெட்லேயே விட்டுக்கிறோம். இப்போ வந்து ஸ்ட்ரிம்ஸை போட்டுடலான்னு இருக்குது. ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஸ்ட்ரிம்ஸு வந்து அக்ளிமேட் பண்ணாமல் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுட்ருக்கோம், அதனால தான். ஸோ ஃப்ளாகை நம்ம வந்து பொறுமையாக இல்லை கிளைமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறேன். அது எவ்வளோ அருமையான மீனுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு, பாருங்கள். நல்லா அழகாக இருக்கும் அந்த மீன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கானுங்க பாருங்கள், ரைஸ் ஃபிஷ் மாதிரியே இருக்கிறானுங்க இவனுங்க இப்போ பார்க்க. பட் இவனுங்களை யாரோ பார்த்தாங்கன்னா ரைஸ் ஃபிஷ்ன்னு சொல்லிடுவாங்க. பட் மெயில் கூட இருக்கும்போது இது வந்து ரைஸ் ஃபிஷ் இல்லைன்றவாங்க. வேறு லெவலில் இருக்குல்ல மீன். ஸோ செட்டில் ஆகட்டும், செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்டு புதுசாக டிஃப்யூசர் வர வாங்கியிருக்கோம் கைஸ், அதையும் சொல்ல மறந்துட்டேன். இங்கே பாருங்கள் டிஃப்யூசர். பழைய டிஃப்யூசரில் பார்த்தீங்கன்னா பெரிய பபிள்ஸ் போயிட்டு இருந்தது, அதனால் டிஃப்யூசரை மாற்றிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக நிறைய போகுது. ஸோ அப்போ தான் டேங்கில் டிஃப்யூஸ் ஆகும், இல்லாட்டி ஆகாது.
ஸோ இனி ஸ்ட்ரீம்ஸை அக்ளிமேட் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? பாருங்கள். நம்மளோட ஸ்டைல்லே ஸ்ட்ரீம்ஸையும் அக்ளிமேட் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஒரு கண்டெய்னர்லேயும் அதை வந்து பிடிச்சி எண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ வாங்கிட்டு வரும்போதே பார்த்தீங்கன்னா 2-3 அடி வாங்கிருச்சு கைஸ் ஸ்ட்ரீம்ஸு. ஸோ அதனால் இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து த்ரெட்ஃபினில் எத்தனை மீன் வாங்கினேன்றதை நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஸோ 2 பேர் எடுத்திருந்தோம். அதில் நாங்கள் வந்து அதிகமாக எடுத்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம்ஸு தான். அதுதான் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுத்திருக்கோம். கிட்டத்தட்ட 30 ஸ்ட்ரீம்ஸ் எடுத்திருக்கோம். அதை மட்டுமே ஒரு பல்க் ஆர்டராக எடுத்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எல்லோ எடுத்திருக்கோம் அண்ட் பம்ப்கின் எடுத்திருக்கோம், அதுக்கப்புறம் ரெட் எடுத்திருக்கோம். ஓகேங்களா, கொஞ்சம் கலராக மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து பிளான் என்னன்னா, இவ்வளோ ஸ்ட்ரீம்ஸ் எடுத்ததுக்கான ரீசன் வந்து டேங்க்கில் வெறும் 10 ஆட் பண்ணிட்டு மிச்சம் 20 வந்து நாங்கள் தனியாக ஒரு டப்பு செட் பண்ணி அதில் ப்ரீட் பண்ணலாம் தான் எங்களோட ஆசை. பட்டு அந்த மாதிரி நடக்கவில்லை. ஏன்னா இப்போ அதுக்கும் பார்த்திங்கன்னா கேன் வாட்டர் ஊற்றணும், அதனால தான். ஸோ அதனால் வந்து டேங்க்லேயே இருக்கட்டும், இருந்தால் டேங்க்லேயே ப்ரீட் ஆகட்டும்னு நாங்களே முடிவு பண்ணிட்டோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரீம்ஸ் ஆட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். ஓ மை காட், அங்கே பாருங்கள், ரெட் இல்லை, ஒன்று வந்து ப்ரௌன், சாக்கோ ப்ரௌன் நினைக்கிறேன், ப்ரௌன் கலரில் போயிட்டுருக்கானே. ஸோ எங்களுக்கே டவுட்டாக இருக்குப்பா, அது வந்து ரெட்டாக ப்ரௌனானு. பார்க்க ப்ரௌன் மாதிரி தாங்க வச்சுருக்கிறான் அவன். போயிட்டாங்க சார், ஒன் சைட் போயிட்டான். இதோ போயிட்டுருக்கான் பாருங்கள், நடந்து போகிறான் பாருங்கள், அவன் தான் அது. உள்ளே போய் எஸ்கேப் ஆக பார்க்குறான். ஸோ எஸ்கேப் ஆகிட்டான். ஸோ வந்து அவன் என்னன்னு தெரியல, சாக்கோ ப்ரௌனா தெரியல, பார்க்க அப்படி தான் இருக்கான் அவன். ஸோ அவனை வந்து பார்க்கலாம் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி இருக்கான்றது கலர் பார்த்து. ஓகே, இனி நம்ம வந்து டக்குன்னு ஒரு ஸ்ட்ரீம்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஓகேங்களா, நீங்கள் பார்க்குறது இப்போது பம்கினும் அதுக்கப்புறம் வந்து எல்லோவும் நடுவில் மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ ரெண்டுத்தையும் தான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், எல்லா ஸ்ட்ரீம்ஸையும் இப்போ டேங்க்கில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வந்து அங்கே இந்த மூலையில் இருக்கானுங்க. ஸோ கொஞ்சம் பயத்தில் இருக்காங்க. செட்டில் ஆனோடனே போய் எல்லாம் ஒளிஞ்சுப்பானுங்க. இனி நம்ம ஃப்ளாக் ஃபிஷ்ஷை ஆட் பண்ணதுக்கான நேரம் வந்துருச்சு. கமான் தலைவா, கமான், எந்த அக்வேரியம் ஷாப்லேயும் விற்காத மீன் இப்போ நம்ம டேங்க்கில் ஆட் பண்ண போகிறோம். உண்மையாக இது வந்து கிடைக்கல, ரொம்ப ரேர் இது அண்ட் வெரி எக்ஸாட்டிக்கான ஒரு ஃபிஷ்ஷு. ஸோ ஃப்ளாக் ஃபிஷ்ஷை பற்றி நம்ம சேனலில் பேசியிருப்பேன், எங்கேயாவது கண்டிப்பாக பேசியிருப்பேன். ஸோ இந்த மீன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆல்கே ஈட்டருங்க. அண்ட் இது வந்து அழகாகவும் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் இந்த மீன். இந்த மீன் பார்த்திங்கன்னா நேட்டிவ் வந்து அமெரிக்கன் ஃப்ளாக் ஃபிஷ்ஷுனும் இல்லாட்டி ஃப்ளோரிடா ஃப்ளாக் ஃபிஷ்ஷுனும் சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு மாதிரி இருக்கிறான்ல, அது வந்து ஸ்ட்ரெஸ்னால தான். ஸோ வந்து டேங்க்கில் செட்டில் ஆனதுக்கப்புறம் இவனை மட்டுமே நான் வலிச்சு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. என்ன பண்ணுறான்றதை பாருங்கள். ஸோ கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஸோ வெயிட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், டேங்கை உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டான், ஏர் ஆல்கே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் பாருங்கள். ஸோ வந்து நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம டேங்க் அப்டேட்டில், நம்மக்கிட்ட எவ்வளோ ஏர் ஆல்கே இருந்ததில்ல. ஸோ அந்த டேங்க் அப்டேட் வீடியோவும் நான் போடுறேன், நீங்கள் பாருங்களேன் அதில் எந்த அளவுக்கு ஆல்கே இருந்திருக்குதுன்னு, ஏர் ஆல்கே. ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கு நாங்கள் ஒரு பெஸ்ட் அண்டு நல்லா கலர்ஃபுல்லான ஒரு மீனை தேடிட்டு இருந்தேன், அது இதுதான். ஸோ இருங்க, அவன் என்னை பார்த்துட்டான், கொஞ்சம் என்னை பார்த்து பயப்படுறான். ஸோ கேமரா கிட்டே எடுத்துகிட்டு போனால் வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். இந்த பாருங்க, அப்படியே போயிட்டான் பாருங்கள், மறைஞ்சிட்டான். எப்பாடியோ திருப்பி வந்துட்டாங்க. இப்போ திருப்பி வந்து ஆல்கே சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ பார்த்தீங்கன்னா அவன் கலரை பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது அவன் கலரை பார்த்தீங்களே, இப்போ அவன் கலரை பாருங்கள் எப்படி இருக்கான் பாருங்கள், நல்லா ரோஸ் கலரில் இருக்கான் பாருங்கள். ஸோ மெயில் பார்த்திங்கன்னா தான் கலர்ஃபுல்லாக இருக்கும், ஃபீமேல் பார்த்திங்கன்னா கலர் லெஸ்ஸாக தான் இருக்கும். எப்படின்னா அந்த ரோஸ் கலர் இருக்காது, நார்மல் சில்வர் கலர் தான் இருக்கும். மெயில் தான் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இருக்கும். ஸோ வந்து ஆல்கே சாப்பிட்டுட்ருக்கான் பாருங்கள். இங்கே பிளான்ட் மேலெலாம் ஏர் ஆல்கே இருக்குது, அதை தான் சாப்பிட்டுட்ருக்கான். இவன் ஏர் ஆல்கே மட்டும் சாப்பிட மாட்டான், நம்ம டேங்க்கில் வேறு ஏதாவது ஆல்கேஸ் இருந்தாலும் அதை வந்து இவன் சாப்பிடுவான். ஸோ இவன் இவ்வளோ அழகான நல்ல ஒரு ஆல்கே ஈட்டராக இருக்கனால வாங்கினேன். பட் இவன் டேங்க்கில் ஆல்கேலாம் காலி ஆயிடுச்சுன்னா வேறு மீனை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ டேங்க்கில் ஆல்கே இருக்கிற வரைக்கும் இவனை வச்சுக்கோங்க, டேங்க்கில் ஆல்கே இல்லைன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க, இல்லாட்டி ஸ்ட்ரீம்ஸை சாப்பிட்ருவான். ஸோ ஆல்கேஸ்லாம் காலி ஆயிடுச்சுன்னா ஸ்ட்ரீம்ஸை சாப்பிட்ருவான். அவன் வந்து சர்வை பண்ணணும்ல, அப்போ வேறு என்ன பண்ணணும், சாப்பிட்டாகணும்ல, அப்போ அப்படி பண்ண ஆரம்பிச்சிருவான். ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணுறோம், எங்கள் டேங்க்கில் ஆல்கேலாம் சாப்பிட்டக்கப்புறம் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாம் சாப்பிட்றானா, இல்லாட்டி இதுக்கு நடுலே வந்து ஸ்ட்ரீம்ஸை சாப்பிட்றானா இல்லையான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம் என்ன ஏதுன்றதை. ஸோ பொறுத்து இருந்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து வீடியோ போட முடியும், கேர் வீடியோ. ஸோ இப்போ நம்மக்கிட்ட வந்திருக்குல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அண்டு ஓகே ஷோல், இதோட இந்த வீடியோவை என்டப் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபடுது எனக்கு வேட்டிக்ஸ். பை ஷோல்.